கூகுள் மை பிஸ்னஸ் சீரிஸில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி கூகுள் மை பிஸ்னஸை வந்து செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு google.com/business அப்படிங்கிற அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கூகுள் மை பிஸ்னஸ் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். அதில் வந்து பிஸ்னஸ் நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் அது எல்லாமே கொடுத்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணிடணும். வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கூகுள் மை பிஸ்னஸ் லைவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் நேம் கரெக்டாக இருக்கணும். எப்படின்னா நீங்கள் சைன் போர்டு வச்சுருப்பீங்களா, அந்த சைன் போர்டில் என்ன நேம் இருக்கோ அதே தான் பிஸ்னஸ் நேம்லேயும் இருக்கணும். அதாவது கூகுள் மை பிஸ்னஸ் நேம்லேயும் இருக்கணும். நோ எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் த ப்ரொஃபைல் ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி கேட்டகரி, செகண்டரி கேட்டகரி, வெப்சைட் யூஆர்எல், ஃபோட்டோஸு, லோகோவு, அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் போஸ்ட்டு, வெப்சைட் சோஷியல் மீடியா லிங்க்ஸு, டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஹார்ஸு, ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து Q&A இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபைல்ஸ் வச்சுருக்கணும். அதுதான் தேர்ட் திங். ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்டேட்ஸ் பண்ணுறது. அப்டேட்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். செக்ஷனில் வந்து உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான அப்டேட்ஸு, ஆஃபர்ஸு, ஈவெண்ட்ஸு அந்தமாரி எல்லா விஷயமும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபிஃப்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ரிவ்யூஸ் வாங்குறது. ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக என்ன சர்வீஸ் பண்ணாங்க, எந்த லொக்கேஷன்லேருந்து பண்ணாங்க, யார் உங்களை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணீங்க அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் கூகுள் வந்து ரிமூவ் பண்ணாது. அந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. அதேமாரி ரிவ்யூஸ் போடும்போது ஃபோட்டோஸ் வச்சு போட்டிங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடச்சிட்ருக்கு. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் பிஸ்னஸ்க்கும் கூகுள் மை பிஸ்னஸ் ஆப்டிமைஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.